அரஃபா நோன்பு. இந்த ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை முழுசா மாற்றக்கூடிய ஒரு நாள் தெரியுமா? நீங்க ஒரு நாள் நோன்பு வச்சா உங்க 2 வருட பாவம் மன்னிக்கப்படலாம். அப்படின்னா நீங்க அதை மிஸ் பண்ணுவீங்களா? இது சாதாரண நோன்பு இல்லை. இதுதான் அரஃபா நாள் நோன்பு. அரஃபா நாள் என்பது துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள். இந்த நாளில் தான் ஹஜ் செய்யும் மக்கள் அரஃபா மைதானத்தில் நிற்கிறார்கள். அந்த நேரம் அவர்கள் எல்லாரும் அல்லாஹ்விட துவா கேட்குற மிகப்பெரிய நாள். நபிசல் சொல்லியிருக்காங்க, அரஃபா நாள் நோன்பு முந்தைய ஒரு வருட பாவத்தையும் அடுத்த ஒரு வருட பாவத்தையும் மன்னிக்கிறது. இதை சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் நோன்பு 2 வருட பாவங்கள் அழிக்குதுன்னா சும்மாவா? இந்த நாளில் இன்னும் ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, துவா மிக விரைவாக ஏற்கப்படுறது, ரஹமத் வாசல்கள் திறக்கிறது, அல்லாஹுடைய மன்னிப்பு இறங்குற நாள். அதனால தான் மிகவும் முக்கியமான நாள்னு சொல்லப்படுது. இந்த நாளில் தான் நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல உண்மையான மனசோட நோன்பு வைக்கணும். அடுத்து திக்ர் அதிகப்படுத்தணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். சரியா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இது எல்லாம் மனசுக்குள்ளே இருந்தாலே உங்கள் உள்ளம் சுத்தமாக பிரகாசமாக இருக்கும். இன்னும் முக்கியமான ஒரு துவா இருக்குது, நீங்கள் அதை அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅன்னி. அதாவது, யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்ப விரும்புகிறவன், என்னை மன்னித்து விடு. இந்த ஒரு நாளை சின்னதாக நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் வர சில நாட்கள் தான் நம்ம விதியையே மாற்றும் வாய்ப்பை தரும். அரஃபா நாளும் அதில் ஒன்று தான். அதனால் இந்த நாளில் சாப்பாடை குறைக்கலாம், தூக்கத்தையும் குறைக்கலாம். ஆனால் துவாவை மட்டும் அதிகப்படுத்திகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் நோன்பு வைக்கலைனாலும் கூட இப்போ ஒரு துவா சொல்லுங்கள். என் கூட சேர்ந்தே சொல்லுங்கள். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு, எங்கள் பாவங்களை கழுவி விடு. கூட சேர்ந்து நீங்களும் சொன்னீங்க தானே? நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன் சொல்லுங்கள். இந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த அரஃபா நாளை பயன்படுத்திக்கோங்க. இது ஒரே ஒரு வாய்ப்பாக கூட நமக்கு இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கண்டிப்பாக நோன்பு வைங்க. இந்த நாளில் அதிகமாக திக்ர் சொல்லுங்கள். எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. ஆமீன்.